ஹாய் மக்களே. லாங் டைம் நோ சீன்ற மாதிரி என்னால லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணவே முடியல பேபி இருக்கனால. இது வந்து பார்ட் ஒன்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப நிறைய கொஸ்டின்ஸ் நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்தப்போ அதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் ப்ரீ மெச்சூர் பேபி பத்தி. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் பார்த்து அதுக்கு ஆன்சர் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப இம்பார்ட்டன்டான சில கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கேன். அண்ட் என்னோட குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுறேன். சோ அதுக்கப்புறமும் சில விஷயம்லாம் இருக்கு. அது நான் பார்ட் 2 நான் போஸ்ட் பண்ணிடுறேன். நான் ரொம்ப லாங்கா நான் இழுக்கிறதுக்கு விரும்பல. சோ இந்த வீடியோ வந்து ஆல் அபவுட் மை ப்ரீ மெச்சூர் பேபி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஸோ என்னோட பையனுக்கு என்னெல்லாம் நான் நடந்துட்டு இருக்கு அண்ட் என்ன நான் பண்ணிட்டு இருக்கேன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ரொம்ப ஷார்ட்டா. பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டேஜ்னால எனக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இது ஹவு மெனி வீக்ஸ் ப்ரீ மெச்சூர் பேபி அப்படிங்கும்போது என்னோட செகண்ட் பையன் வந்து பிறந்தது 35 வீக்ஸ்ல நடந்துட்டு இருந்தது. 35 வீக்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க பிறந்துட்டாங்க. ஹவு டிட் பெயின் ஸ்டார்ட்? பெயின் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எனக்கு நார்மலா லேபர் பெயின் எப்படி வருமோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்க சிசேரியன் சி செக்ஷன் பிளான் பண்ணது வந்துட்டு ஜூலை 2nd அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல எப்படி நல்ல நாள் பார்த்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது. பட் பெயின் வந்தது எனக்கு ஜூன் 22nd பெயின் வந்துச்சு மார்னிங். நார்மல் டெலிவரியா சி செக்ஷனா அப்படின்னா எனக்கு வந்து சி செக்ஷன். எனக்கு ஃபர்ஸ்ட் பேபியும் சி செக்ஷன் தான், இவங்களும் சி செக்ஷன் தான். பிறக்கும்போது பேபியோட வெயிட் அப்படின்னா பிறக்கும்போது பேபியோட வெயிட் வந்து 2.5 இருந்தாங்க, 2.5 கிலோ. அது வந்து நார்மல் வெயிட் தான். ஒரு நியூ பார்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு நார்மல் வெயிட் தான். 2.5 கேஜி இருந்தாங்க. பேபிக்கு வாட் ஃபர்ஸ்ட் ஹேப்பன் டு பேபி? பேபிக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு பிறந்ததுக்கு அப்புறம் ப்ரீமெச்சூர் இல்லையா, என்ன ஆச்சுங்கும் போது ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலே சி செக்ஷன் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, பேபிக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஜிஹெச்க்கு வந்து கொண்டு போற மாதிரி இருக்கும்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. ஏன்னா ப்ரீமெச்சூர் பேபினால ப்ரீத்திங் ட்ரபிள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பேபி பிறந்து ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டு கூட்டிட்டு போய் உள்ள வச்சிருந்தாங்க அப்சர்வேஷனுக்கு. அண்ட் பேபிக்கு ப்ரீத்திங் ட்ரபிள் வந்துருச்சு. என்கிட்ட ஒரு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃபீட் பண்ண வச்சாங்க. 5 மினிட்ஸ் தான். அப்பவே அவங்களால ஃபீட் எடுத்துக்க முடியல. ரொம்ப ப்ரீத்திங் ட்ரபிள் இருந்துச்சு. பட் எனக்கு தெரியல, எல்லாம் சொன்னாங்க. என்னால சரியா பார்க்க முடியல அந்த டைம்ல. அப்புறம் பிறந்த உடனே என்கிட்ட ஒரே ஒரு தடவை ஃபீட் பண்ணிட்டு ஜிஹெச்க்கு கூட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த ஃபெசிலிட்டி இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் இல்ல. ஸோ ஜிஹெச்க்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜிஹெச் கூட்டு போயிட்டு அந்த மூக்குல எல்லாம் டியூப் மாதிரி வச்சிருந்தாங்க. அண்ட் நான் போய் என்ன தேர்ட் டே வந்துட்டு கூப்பிட்டுருந்தாங்க. பேபிக்கு வந்து ஃபுல் டே நீங்க இங்க இருந்து ஃபீட் பண்ணணும், ஜிஹெச்ல இருந்து ஃபுல் டே ஃபீட் பண்ணி பார்க்கணும், பேபியோட வயிறு வீங்குதா, பிரீத்திங் ட்ரபிள் மறுபடியும் இருக்கான்றதுக்காக ஒரு தடவை வர சொல்லியிருந்தாங்க. நான் தேர்ட் டே போய் தான் ஃபர்ஸ்ட் டைம் என் பேபியை பார்த்தேன். அப்ப வந்து அவங்களுக்கு பிரீத்திங் ட்ரபிள் நார்மல் ஆயிருந்துச்சு. அவங்க கையில வந்து அந்த ட்ரிப்ஸ் போடுறதுக்கு அந்த இதெல்லாம் வச்சிருந்தாங்க. அண்ட் வந்து பேபிக்கு பிரீத்திங் ட்ரபிள் நார்மலா பிரீத்திங் ட்ரபிளா இல்ல, பேபி ரொம்ப நார்மலா பிரீத் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு டே ஃபுல்லா ஜிஹெச்ல இருந்து நான் பேபிக்கு ஃபீட் பண்ணேன். அவங்க நல்லா ஃபீட் எடுத்துட்டாங்க, அதே மாதிரி நார்மல் ஆயிட்டாங்க. அப்போ டாக்டர் வந்து அடுத்த நாள் கூட்டிட்டு போய்க்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருக்கட்டும்னு சொல்லி வச்சிருந்தாங்க. டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி அந்த தோலூசி போடுவாங்க இல்லையா, அது தோலூசி போடுறது வந்துட்டு ஜிஹெச்லயே போட்டு தான் டிஸ்சார்ஜே பண்ணாங்க குழந்தைக்கு. பேபி வந்துட்டு கொஞ்சம் குறைவாங்க இல்லையா, பிறந்ததுக்கு அப்புறம் பிறந்த வெயிட் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கம்மியாவாங்க. அது என்ன வெயிட் அப்படின்னா 2.2, அதாவது 2.25 கிலோ, 2 கால் கிலோ ஆக்சுவலா குறைஞ்சிருச்சு. 2.25 கிலோ இருந்தாங்க. ஹவ் வாஸ் த பிரீத்திங் ஆஃப்டர் டிஸ்சார்ஜ் அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங்? ஐயா, என்னன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரீத்திங் ட்ரபிள் அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது எப்படி இருந்தது, நல்லா ஃபீட் எடுத்துட்டாங்களா அப்படின்னா பிரீத்திங் ட்ரபிள் அதுக்கப்புறம் சுத்தமா பேபிக்கு கிடையாது. அங்க இருந்து நல்லா கிளியர் பண்ணி தான் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சுத்தமாவே அந்த பிரீத்திங் ட்ரபிள் கிடையாது. ஃபீடும் நார்மலா எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு டைஜஸ்டும் நல்லா தான் ஆச்சு. நல்லா 2 hours ஒன்ஸ் அந்த மாதிரி ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா ஃபீட் எடுத்துக்கிட்டாங்க. பேபி குளிக்க வைக்கிறது ப்ரீத்தம் நார்மலா பிறந்த பேபி வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே குளிக்க வச்சிருவாங்க. ப்ரீமெச்சூர் பேபி எப்படி பாத் பண்றது, பாத்திங் எப்படி அப்படின்னா நாங்க டாக்டர் கிட்ட கேட்டோம். கேட்டப்போ அவங்க சொன்னாங்க பேபி வந்து 3 kgs வர்ற வரையும் குளிக்க வைக்க வேண்டாம், ஜஸ்ட் டவல் பாத் மட்டும் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதுவரை பேபி குளிக்க வைக்க வேணாங்க. ஸோ நாங்க வந்து ஜஸ்ட் தொடச்சு மட்டும் விடுவோம். பேபி குளிக்க வைக்கல. 3 kgs வந்ததுக்கு அப்புறம் தான் பேபி நாங்க ஃபர்ஸ்ட் டைம் குளிக்கவே வச்சோம். ஸோ அது வரையும் டவல் பாத் மட்டும்தான். ஹவு டு ஹவு டு ப்ரொடெக்ட் பேபி ஆஃப்டர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி பேபியை நம்ம பாத்துக்கிறது ஒரு ப்ரீமெச்சூர் பேபி அப்படின்னா
நீங்க வந்து பேபி ரொம்ப வார்மா வச்சுக்கணும். ஏன்னா, நார்மலா பொறக்குற பேபிக்கு ஸ்வெட்டர் அந்த இதெல்லாம் சில இதெல்லாம் போட்டு விடுவோம் இல்லையா? நம்ம ப்ரீமெச்சூர் பேபிய வந்து நல்லாவே ஹீட்டா வச்சிருக்க மாரி வச்சுக்கணும். ஃபேனுக்கும் ரொம்ப கார்னர்ல நல்லா ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ்ஸு, இந்த மாரி கிளவுஸ், சாக்ஸு, குல்லா எல்லாம் போட்டு நல்லா கவர் பண்ணி ஒரு கார்னர்ல அப்படி படுக்க வச்சுப்பேன். அவங்க ரொம்ப அப்பலாம் சூப்பரா தூங்குவாங்க. நல்லா கோஸியா இருக்கும் அவங்களுக்கு. நல்லா தூங்குவாங்க அப்பலாம். அந்த மாரி வார்மா வச்சிருக்கிறத டாக்டர் பார்த்துட்டு என்ன ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. என் சிஸ்டர் கிட்ட வெரி குட் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பேபிக்கு நல்லா ஒரு மாரி கோஸியா, கம்ஃபர்டபுளா இருக்கும். வந்துட்டு அ டயப்பர் பத்தி ஒரு கொஸ்டின். ஆக்சுவலி டயப்பர் எப்படின்னா, அம் நானு ஒரு இந்த டெலிவரி பேக் பேக்கிங் வீடியோலயே வந்துட்டு நெறைய நான் வாங்குனதெல்லாம் நான் ஷேர் பண்ணி போட்டிருந்தேன். அதுல இந்த கிளாத் டயப்பர் அதெல்லாம் போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அது வந்து இப்போ பேபியோட நியூ பார்ன் பேபி சைஸ் அது என் பேபி வந்து ப்ரீமெச்சூர்ன்றனால அவங்க சைஸ்க்கு சுத்தமா இல்ல. அவங்க டயப்பருக்கும் பேபியும் ஒரே சைஸ்ல இருந்தாங்க. ஸோ அத என்னால போட்டு விட முடியல. இந்த கிளாத் கட்டி விடும்போது சுச்சு போனா அடிக்கடி டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நானு டயப்பர் போட்டு விட்டுருந்தேன். டயப்பர் வந்து நல்லாவே அவங்கள ரொம்ப கம்ஃபர்டபுளாவே வச்சுக்குது. நல்ல தூக்கம் இருக்கு அவங்களுக்கு டயப்பர் யூஸ் பண்ணும்போது. கம்பேரிட்டிவ்லி நம்ம அந்த கிளாத் கட்டி விடுறதுக்கும், டயப்பர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அவங்களுக்கு தூக்கம் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாவே இருக்கு. நான் என்ன டயப்பர் யூஸ் பண்றேன் அப்படின்னா, பேபிக்கு நானு பேம்பர்ஸ் வாங்கி பார்த்தேன். அண்ட் லவ் லேப்போட டயப்பரும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் கிளாத் டயப்பருமே போட்டு பார்த்துருக்கேன். பட் எனக்கு எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பேபிக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அவங்கள ஓரளவுக்கு ட்ரையா வச்சுக்குது. நானும் ரொம்ப 12 ஹார்ஸ்லாம் அந்த இத விட மாட்டேன். டச் பண்ணி பார்ப்பேன். கொஞ்சம் ஒரு மாரி ஃபில் ஆன மாரி இருந்துச்சுனாலே அத நான் ரிமூவ் பண்ணிருவேன். பேபிக்கு வந்து மேமி போகோ பேண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ரொம்பவே நல்லா இருக்கு. கொஞ்சம் டேஸ் போக போக டயப்பரோட யூசேஜ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். நைட் மட்டும் போடுற மாதிரி. சோ அதுவும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். ஸ்லீப் ரொட்டீன் பாத்தீங்கன்னா, பேபி ஃபர்ஸ்ட் 15 டேஸ் சூப்பரா தூங்குனாங்க. டே அண்ட் நைட் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஃபீட் எடுத்துப்பாங்க, தூங்குவாங்க. இதுதான் அவங்க ரொட்டீனா இருந்துச்சு. போக போக பேபியோட ஸ்லீப் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நைட் தூங்குறதுக்கே 1:00 ஆயிடும். சில சில டைம் அன்னைக்கு கொஞ்சம் ஃபியூ டேஸ் முன்னாடிலாம் மார்னிங் 7:00 ஆயிடுச்சு. அந்த மாரி பேபியோட ஸ்லீப் ரொட்டீன் பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதே மாரி ஒரு சாலிட் ஃபுட் அவங்க எடுத்துக்கிற டைம் வரும்போது, அவங்களோட ஸ்லீப் ரொட்டீன் கொஞ்சம் நல்லாவே அவங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் வர ஆரம்பிச்சுரும். பட் அதுவரையும் கொஞ்சம் பேபியோட ஸ்லீப் வந்து பிரெடிக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். வெயிட் கம்மியாயிட்டு அப்புறம் பேபி வெயிட் கெயின் பண்ணுவாங்கல்ல. அப்ப வந்து ரிவ்யூ போயிருந்தேன். அப்ப செக் பண்ணப்ப பேபியோட வெயிட் 3 கேஜிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் குளிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து குளிக்க வச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஜாயின் பண்ணாரு விநாயக்ன்ற மாதிரி பேபிக்கு ஒரு 15 டேஸ் நாங்க பார்த்து எல்லாரும் ஃபீட் பண்ணி வார்மா வச்சு அவங்கள ஓரளவுக்கு கொண்டு வரும்போது தான் வந்தது ஜாண்டிஸ். சோ அதுக்கு நாங்க என்ன பண்ணோம்? அதுக்கப்புறம் என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு? அப்புறம் இப்போ பேபி எப்படி இருக்காங்க? பேபியோட வெயிட் இப்ப எவ்வளவு இருக்கு? அவங்களோட ரொட்டீன் என்ன? இது எல்லாமே பார்ட் 2ல நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஆ கன்டினியூவா பாருங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நெறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். பாய்.